வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கைரேஜி டெக்ல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீடியோ பார்த்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் இப்படி இண்டக்ஷன் ஸ்டவ் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை சரி பண்ணியிருக்காங்க, அதனால சரியாகல. அப்போ அவங்க வீட்டில் உள்ள பையன்கிட்ட சொல்லி அதை அவுத்து நம்மகிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட், எதனால் இது வந்து போகுது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோக்காகவே நான் வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணாமல் வச்சுட்டு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க பேக் பண்ணி நமக்காக அனுப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது என்ன கம்ப்ளைண்ட்டு, ஏது கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பயங்கரமாக பேக் பண்ணி வந்திருக்கு. மழையில் நினையக்கூடாதுன்றதுக்காக பயங்கரமாக பேக் பண்ணி வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு டிஸ்பிளே போர்டு, அதுக்கப்புறம் காயில், அதுக்கப்புறம் பிசிபி போர்டோட கொடுத்து விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது என்ன கம்பெனின்னு தெரியல. அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம், என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேனுவலாக நம்ம எப்படி பார்க்குறது, இப்போ ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க, இல்லை யாரோ நமக்கு வந்து எங்கிறதோ கொடுத்து விட்ருக்காங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த போர்டு யாராவது கொடுத்து விட்றதா இருந்தாலும் இந்த பிசிபி போர்டு, இந்த டிஸ்பிளே போர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு போர்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்பிளே மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் உள்ள போர்டில் அப்படி தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதில் நம்ம என்ன கம்ப்ளைண்ட்றதை ஃபஸ்ட்டு மேனுவலாக நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்க்கணும், ஃபஸ்ட்டு என்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபியூஸை பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூஸ் அடிச்சிருக்கான்னு நம்ம பார்க்கணும். சில ஃபியூஸை நம்ம பார்த்தோம்னா தெரியாது, சிலையில் வந்து ஃபியூஸ் கிளியராக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் அடித்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐஜிபிடி வெடிச்சிருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ இதுவும் போச்சு. இதனால் எப்போவுமே ஃபியூஸ் போச்சுனாலே ஐஜிபிடி அடித்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவும் கெப்பாசிட்டர் வீக் இருக்கா, இல்லை எதுவும் வெடிச்சிருக்கா, இல்லை இந்த ரெக்டிஃபயர் டயோடு எதுவும் போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேனுவலாக அப்படி நம்ம கண்ணிலே பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரும் கொஞ்சம் லைட்டாக வீக் இருக்குது, லைட்டாக ஷேக் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் எல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இது எப்படி செக் பண்ணி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்பிளே போர்டை இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளே போர்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ளக்கில் போய் லைன் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, ரன் ஆகாது. எதுவுமே ஒரு டெட் கண்டிஷனில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து லைட்டாக இதை வந்து எப்படி செக் பண்ணி பார்க்க போகிறோம்னா, லைட்டாக ஃபியூஸை கொடுத்து நம்ம ஐஜிபிடியை கட் பண்ணி விட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபியூஸை மட்டும் டெம்பரவரியாக நம்ம என்ன பண்ணுறோம், சால்டரிங் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சால்டிங் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஐஜிபிடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சென்டரில் உள்ள இந்த லெக்கை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதில் உள்ளது எல்லாமே அன்ப்ளக் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம், ஆன் ஆகுதா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, டிஸ்பிளே இப்போ ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கப்புறம் இதை நம்ம லைட்டாக ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலை. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இனி நம்ம என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டெட் கண்டிஷனில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன செக்கிங் மூலமாக இந்த போர்டுக்கு வந்து நம்ம கரண்ட் சப்ளை கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த டெம்பரவரி இந்த ஃபீஸும் இந்த ஐஜிபிடி கட் பண்ண உடனே இப்போ வந்து இந்த போர்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இனி இதில் உள்ளது எதை நம்ம மாற்றினா எப்படி இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது, பழைய மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்ன கமெண்ட் போயிருக்கு, கெப்பாசிட்டர்லேருந்து, ரெஜிஸ்டர்லேருந்து, இந்த ரெக்டிஃபை டயோட்லேருந்து எல்லாத்தையும் நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எதுன்னு செக் பண்ணிவிட்டு அதில் எது போயிருக்கோ அதை சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து நல்லபடியாக எப்படி ரன் பண்ண வைக்கணுன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.